ரிதன்யா சூசைட் பண்ணது ரொம்ப தப்பு தானே? ஏன் பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்க? வரதட்சணை கொடுமை தான் ஒரே ரீசனா? கிடையவே கிடையாது. அவங்களோட வாய்ஸ யாருமே கேட்காதது தான் பிரச்சனை. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம்னா ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும். அப்புறம் போக போக இதெல்லாம் சரியாயிடும். இதுக்கப்புறம் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நீ சமாளிச்சிடுவ. இதை பண்ணிடுவ, அதை பண்ணிடுவேன்னு சொல்லி எல்லாருமே ஈஸியா பேசிடுறாங்க. பட் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஒவ்வொருத்தரும் இறந்து இறந்து இதை நிரூபிக்க முடியுமா? வீட்டுல இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர், நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அட்ரஸ் பண்றவங்க, இவங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்களோ அட்லீஸ்ட் அவங்க இதை நார்மலைஸ் பண்ணாதீங்களேன். இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டாம். இதெல்லாம் இதுதான் கல்ச்சர். இப்படி எல்லாம் நீங்க பேச பேச பயம் அதிகமாயிடுங்க. இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா, இந்த மாதிரி தான் இருக்குமா, யாருமே என்னோட வாய்ஸை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற பயம் அதிகமாக அதிகமாக அவங்களால அந்த சுச்சுவேஷனை ஃபேஸே பண்ண முடியாது. அப்படி ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறப்ப இந்த ப்ரெஷர் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிற போது அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம நம்ம இந்தியால இருக்கும்போது அம்மா அப்பாவோட மரியாதை கல்யாணத்துல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இன்னும் மோசங்க. அம்மா அப்பாவை வந்து நான் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சாக முடியுமா? பிடிக்காத ஒரு இடத்துல வாழதான் முடியுமா? சப்போஸ் இந்த மேரேஜ் எல்லாம் விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா எங்க அம்மா அப்பா கூட நான் இருக்கிறத அவங்களே அவமானமா ஃபீல் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? எனக்கு எந்த இடத்துலயுமே சப்போர்ட்டிங் பாயிண்டே இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாத்தையும் அவங்க யோசிக்காம இந்த முடிவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. யாருமே இத அவங்களோட ஆள் மனசுல இருந்த ஒரு அவ்வளோ பெரிய பெயின். ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து சூசைட் பண்றதும் ஈஸியா கிடையாதுங்க. அந்த மொமெண்ட்ல வந்து இது எல்லாம் யோசிக்கும் போது எந்த பாசிபிலிட்டிஸும் எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப தீர்க்கமா நம்புறதுனாலதான் வந்து அந்த முடிவுக்கே அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு இந்த சமுதாயமும் நீங்களும் நானும் தான் அவங்கள அந்த இடத்துக்கு தள்ளுறோம். தயவு செஞ்சு கல்யாணத்துலயோ இல்ல குழந்தை பெத்துக்கிறதுலயோ இல்ல ஆபீஸ் போறது இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் மார்க்கை பத்தி பேசுறதையோ இது எல்லாம் பேசுறதை நம்ம நிறுத்தினா மட்டும்தாங்க சூசைடை நிறுத்த முடியும். ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், இது எல்லாத்தையும் இந்த டைம் லைனுக்குள்ள நம்ம பண்ணணுங்கிற ப்ரெஷரை நம்ம எல்லாருக்கும் கிரியேட் பண்றோம். இன்டைரக்டா அம்மா அப்பா வந்து இந்த விஷயத்த நான் என் குழந்தைக்கு இந்த டைம்குள்ள பண்ணணும், இந்த டைம்குள்ள பண்ணணும், இவ்வளோ பேர் வந்து பார்க்கணும், இவ்வளோ பேர் மதிக்கணும், யாரும் சொல்ற மாதிரி என் லைஃப் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ள சொல்லி 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 அந்த பசங்களோட மைண்ட்ல இதெல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்களா நினைக்கிறதுனால தான் அவங்களால எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. எந்த இடத்துலயுமே அவங்களோட வாய்ஸ் கேட்கப்படவே இல்லை. இது எல்லாம் கண்டினியூஸா நடக்க 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 தான் அந்த சூசைடுங்கிற ஒரு விஷயமே கிரியேட் ஆகுது. இதோட பேஸ் ரூட் இதுதான். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பா இதை வந்து நம்மளால மாத்த முடியும். தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதை எல்லாரும் தெரிஞ்சு பண்றது இல்ல, தெரியாம பண்றாங்க. தெரியாம ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க.